Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3251 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எந்த கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையானது என்ன, தென் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன் அப்படின்னு எடுத்தாலே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான் நமக்கு தெரியும். ஏடிடியை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல்ல ஏடிடினா என்ன அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, நமக்கு 2 மார்க்ஸ்க்கு கேட்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கொஷின் நமக்கு ஏடிடி. ஓகேவா, ஸோ ஏடிடினா என்ன, ஊப்ஸோட கிளாஸஸ்லாம் என்ன இருக்குது, பைத்தான் கிளாஸஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின் தான் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ரெக்கர்ஷன்னா என்ன, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் 2 மார்க்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தென் டைப்ஸ் ஆஃப் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிக் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்ஹெரிட்டன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்க வேண்டிய கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஓகேவா, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அதோட 5 டைப். ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, டைப்ஸ்னு போட்டு 5 டைப்ஸ் வந்து எழுதிக்கோங்க. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் அப்படி லைனாக எழுதிட்டு நீட்டாக ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸும் எழுதி 2 லைன் அது என்னன்னு எழுதிட்டு அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, டயக்ராம் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்கள் ஓன் இதில். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கொஷினுக்கு மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸோடைய டைப்ஸ் வந்து நமக்கு 4 இருக்கு. பில்டின் நேம் ஸ்பேஸ், இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன நேம் ஸ்பேஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க செகண்டாக இருக்கிறதுல. ஷாலோ காப்பி டீப் காப்பி கொஷின் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஒரு வேர்டு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஷாலோ காப்பி டீப் காப்பி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அசிம்டோட்டிக் நோட்டேஷனுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அசிம்டோட்டிக் நோட்டேஷன் ஹோலா 13 மார்க் கேட்பாங்களான்னா இல்லை, மொத்தம் 3 நோட்டேஷன் தான். பிக் ஓ, பிக் டீட்டா, பிக் ஒமேகா. இதில் என்ன இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்காரிதம் எப்படி அனாலிசிஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. மோஸ்ட்லி அதுக்கான ஆன்சர் 3 தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன ஆவரேஜ், முதல்ல என்ன பண்ணுவோம், பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், இது 3 வச்சு தான் அனாலிசிஸ் பண்ணுவோம். இதுவுமே நமக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேவா, இந்த கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்பல்சரி உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா டைப்ல 2 டைப் இருக்கு, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கறது தான். அதில் நமக்கு வரப்போகிறது லிஸ்ட், ஸ்டாக், கியூ, இது 3 தான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருடைய டைப்பே. ஓகேவா, ஸோ இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ஆஃப் இருக்கும். ஸோ ஒரு 12th கொஸ்டின்ல ஏ ஆப்ஷன் 1, பி ஆப்ஷன் 1 நமக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ ஏல வந்து மோஸ்ட்லி நமக்கு லிங்க்டு லிஸ்ட்ல இருந்து கேட்டுடலாம். ஓகேவா, அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனோடைய டைப்ஸ் என்ன, எந்தெந்த வகையில் வந்து லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ல கேட்கலாம். 2 இருக்கு, அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, அந்த லிங்க்டு லிஸ்ட்ல 3 இருக்கு, சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஓகே, கம்பைன் பண்ணி படிச்சிங்க, ஒன்னா ஒரு மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுதான். ஓகே, கஷ்டமே படாம ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணாலே ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஈஸியா அந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பேன். இது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு போட்டுக்கோங்க. அதோடைய ஆப்ரேஷன்ஸ் 5 ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்றோம், கிரியேஷன், டிராவர்சல், இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சிங். ஓகேவா, ஸோ அந்த இன்சர்ஷன் டெலிஷன்ல 3 டைப் என்ன இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 4 லைன் என்ன பண்றோம் ரொட்டீன் அப்படின்ற அந்த 4 லைன் எடுத்து எழுதுறது. ஒரு லிங்க் லிஸ்ட் படிச்சா மிச்ச 2 லிங்க் லிஸ்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே எழுதிடலாம். ஓகே, இது ஒரு ஹாஃப்க்கு. இன்னொரு ஹாஃப்க்கு கேட்கறது என்ன அப்படின்னா ஸ்டாக், கியூ, டிக்யூ, எடிட். இதுவுமே எப்படின்னா சேம் திங். ஸ்டாக், கியூ, டிக்யூக்கு வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சா போதும். ப்ரோக்ராம் உடைய எப்படி எழுதணும்ன்ற கான்செப்ட் ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஈஸியா ஒரே மாதிரி ப்ரோக்ராம் வச்சு நீங்க என்ன ஃபங்க்ஷன் போடுறதுமோ டெஃப் ஃபங்க்ஷன் போட்டு எழுதிட்டு நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ என்ன பொறுத்தளவு இது எல்லாத்தையுமே நீங்க செகண்ட் யூனிட்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நீங்க இதுல இருந்து ஒன்னு எழுதிட முடியும். ஓகேவா, இது யூனிட் 2க்கானது. யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் தான். ஓகேவா, சார்ட்ல என்னெல்லாம் சார்ட் இருக்குன்னா நமக்கு போர்ஷன்ல பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்,
சார்ட், செலெக்ஷன் சார்ட், மெர்ஜ், குயிக் இருக்கு. நார்மலா செலெக்ஷன், பபிள், இன்சர்ஷன் மூணுமே ரொம்ப ஈஸியான சார்ட்டிங், அதை நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. மெர்ஜும் குயிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ட்டிங், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நார்மலா பைத்தான்ல இருந்தே நம்ம படிச்ச வரையுமே லீனியர் சர்ச், பைனரி சர்ச் நமக்கு எப்பவும் தெரிஞ்ச சிம்பிள் கொஸ்டின், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது இல்லாம செகண்ட் ஆஃப்ல எது மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக். ஓகே, இது எப்படி கேட்கலாம்னா ஒரு சம் கொடுத்துட்டு அந்த சம்மை போடுங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரினா டைரக்டா கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் தான் என்னன்னு தியரியாவே கேட்டு நீங்களா ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் இது இல்ல, சம் கொடுத்துட்டு டேபிளோட சைஸ்மே அவங்களே கொடுக்கலாம், டேபிள் சைஸ் கொடுத்து ஒரு சம்மை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கலாம். ஓகேவா? இல்ல லீனியர் ப்ராபிங், குவாட்ரடிக் ப்ராபிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்ல லீனியர் ப்ராபிங், டபுள் ஹேஷிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு அவங்களே டைப்ஸும் கொடுத்து நீங்க செய்ய சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த விதத்துல கேட்டாலும் இந்த கொஸ்டின் ஜஸ்ட் ஃபார்முலா, மூணு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் சம் வந்து ஈஸியா போட்டுற முடியும். ஓகேவா? இது யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4. யூனிட் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, பேசிக் எல்லாமே பார்ப்போம். செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். தேர்ட் யூனிட் என்ன பண்ணுவோம்னா சார்ட்டிங், சர்ச்சிங் போயிடும். ஓகேவா? இப்போ 4, 5 என்ன அப்படின்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, 2 டைப் இருக்கா, ட்ரீ, கிராஃப். அந்த ட்ரீ கிராஃப் பத்தி பார்க்க போறது தான் இந்த 4, 5 யூனிட். ஓகே, ஸோ என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் மேம் இதுல படிக்கலாம் அப்படின்னா ட்ரீனா என்ன, அதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்க போறது. ட்ரீனா என்ன, டைப்ஸ் ஆஃப் ட்ரீல வந்து என்ன மாதிரி எல்லாம் நடக்குது, பாத் என்ன, இன்டிகிரி என்ன, அவுட் டிகிரி என்ன, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரூட் நோட்னா என்ன, பேரண்ட் நோட்னா என்ன, சைல்ட் நோட்னா என்னன்னு இருக்கிறதுலாம் 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடியது. தென் என்ன வந்து பிக் கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரீ டிராவர்சலுக்கு எப்பவுமே கொடுங்க. ஓகேவா? ட்ரீ டிராவர்சல் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரீ கொடுத்து அதை டிராவர்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரும் கேட்கலாம், ட்ரீ டிராவர்சலை பத்தி எழுதுங்கன்னு பிரிச்சும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் 3 டைப் தான் ட்ரீ டிராவர்சல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ வந்து ட்ரீல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்டே ஒன்று தான். ரூட் நோடு இருக்கும், ரூட் நோடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஸ்மாலர் வேல்யூவா இருக்கும், ரூட்டோட பெரிய நோடு எல்லாமே எப்படி இருக்கும்னா ரைட் சைடு இருக்கும். இவ்வளவுதான். ஸோ பைனரி சர்ச் ட்ரீ சம் வந்து அவங்களா ஒரு ட்ரீ ஆல்ரெடி கொடுத்துட்டு அந்த ட்ரீல எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ண சொல்லலாம், இல்ல டெலிட் பண்ண சொல்லலாம், இல்ல புதுசா ஒரு ட்ரீயை கிரியேட் பண்ண சொல்லி நம்பரே கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கொஸ்டின் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏவிஎல் ட்ரீ. ஏவிஎல் ட்ரீ வந்து ஒரு செல்ஃப் பேலன்சிங் ட்ரீ. ஓகேவா? டைரக்டா ஏவிஎல் ட்ரீனும் கொடுக்கலாம், செல்ஃப் பேலன்சிங் ட்ரீனும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சேம் தான். நீங்க கான்செப்ட் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா எழுதிடலாம். லாஸ்டா நீங்க பாத்துக்கிறது ஹீப் ட்ரீ கான்செப்ட் சிம்பிள் தான், மின் ஹீப், மேக்ஸ் ஹீப். சோ இத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது 3 கொடுத்துட்டு லாஸ்டா ஹீப் ட்ரீக்கு வாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிராஃப் ஸ்ட்ரக்சர். கிராஃப் ஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேம் அப்படின்னா அடிச்சு சொல்லக்கூடிய क्वेश्चन தான் இந்த 3, 4 மினிமம் ஸ்பானிங் ட்ரீயும் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமும். ஓகேவா? சோ இத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் ஸ்பானிங் ட்ரீ அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சம் கொடுக்கலாம், இல்ல டைரக்டா பிரின்ஸ் க்ரூஸ்கல் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு தனித்தனியாவும் கொடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் பார்த்தோம்னா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்லயே நமக்கு டைரக்டா டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் கொடுங்க அப்படின்னு கொடுக்கலாம், இல்லனா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் வந்து கொடுங்க அப்படின்னு ஒரு டயகிராம் கொடுத்து அந்த டயகிராமுக்கு அல்காரிதம் வந்து கேட்கலாம். பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய क्वेश्चनமே இது. சோ இது வந்து உங்களுக்கு அல்காரிதம் 3மே தெளிவா சம்ஸ் போட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஷூரா உங்க கையில ஒரு 13 to 15 மார்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ரிப்பீட்டட் அடுத்து பார்த்தோம்னா பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் கேக்குறது தான். மோஸ்ட்லி டிஃபரன்ஷியேட் கேக்குறாங்க, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கேக்குறாங்க. சோ ஒரு பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்க்கான கம்பேரிசன்மே ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தனித்தனியாவுமே வித் எக்ஸாம்பிளோட ஒரு சம்மோட பார்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாம ஃபைனலா கொடுக்க வேண்டியது டாபாலஜிக்கல் சார்ட்டிங், கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கம்மியா கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க வேண்டிய क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது அப்படினா. சோ இதெல்லாம் கவர் பண்ணாலே என்ன ஆயிடலாம், நம்ம 2 மார்க்ஸ்லாம் நார்மலா எழுதிடலாம். டயக்னா இந்த யூனிட் 5ல கேட்கக்கூடிய क्वेश्चंसலாம் அவ்வளவுதான். டயக்னா என்ன, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் எப்படி இருக்கும், அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ், அட்ஜசன்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. கிராஃப்னா முதல்ல என்ன, ஓகேவா? காம்பினேஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் தான் கிராஃப். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் क्वेश्चंसலாம் பார்த்திருந்தீங்கன்னா 2 மார்க்மே அட்டெண்ட் பண்ண முடியும். ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் क्वेश्चंसா இருக்குன்னு. ஒரு சில டைம் எல்லாமே ஸ்ப்ளிட் அப்லயும் கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்ப்ளிட் அப் பண்ணி 7 மார்க் 8 மார்க் அப்படின்னு பிரிச்சு எல்லாமே கேட்கலாம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு உங்களை நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் क्वेश्चनக்கும் சரி, நேம் ஸ்பேஸ்க்கும் சரி, இங்க லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் சரி, பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு லைன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்க படிச்ச எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சிருங்க. ஓகேவா? இதுதான் சின்ன கான்செப்ட் நீங்க பார்க்க வேண்டியது. 3,
4 5லாம் உங்களுக்கு டைரக்டா இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா படிச்சு பார்த்து அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். எப்படி இருந்தாலுமே உங்களால் பாஸ் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கவர் பண்ணீங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ மறந்தா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் AD 3251 டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கான நோட்ஸ் லெக்சரர் வீடியோஸும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. ஸோ எல்லா வீடியோஸையுமே நீங்க ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எதெல்லாம் புரியுது புரியலன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த நோட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையே நீங்க ஃபாலோவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுல நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எனஃபான கண்டென்ட் தான். அதை படிச்சாலே உங்களால கண்டிப்பா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். O கிரேட் வரையும் ஷுவரா நீங்க நல்ல மார்க் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.